ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ செடி வளர்ப்பில் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் இருக்க மல்லிகை செடிகளெல்லாம் பார்க்கலாம். இந்த செடிகளில் நிறைய புது தளிர் இருக்குது. அதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த புது தளிரெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3-4 நாட்களில் வளர்ந்து இருக்க புது தளிர்கள். இந்த புது தளிர்கள் எல்லாம் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் கொடுக்குற உரங்கள் தான். இந்த உரங்களில் முக்கியமானது வெங்காயத்தோல், பூண்டுத்தோல். இது ரெண்டுமே மல்லி செடிக்கு ரொம்ப நல்லது. மல்லிகை செடிக்கு நீங்கள் இது தொடர்ந்து மண்ணோட சேர்த்துட்டே வாங்க. அந்த வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், வெங்காயத்தோலில் அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாத அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு உணர்த்தி நல்லா காய வச்சு கொடுத்தாலே போதும். அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாத அளவுக்கு ஒரு 2 நாட்களுக்கு காய வச்சுட்டு அப்படியே மண்ணோட சேர்த்துட்டே வந்தீங்கன்னா செடியோட வளர்ச்சியை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். நான் கொடுக்குற எல்லா உரங்களுமே ரொம்ப மல்லிகைப்பூ செடிக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. அதனால தான் நான் மறுபடியும் தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக செடி வளர்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். பாருங்கள், எல்லா செடியிலையுமே நிறைய புது தளிர் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்குது. சின்ன சின்னதாக நிறைய புது தளிர்கள் வளர்ந்து செடி நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. செடியில் வாங்கும்போது ஒரு 2 கிளைகள் மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடிகள். நான் நர்சரியில் வாங்கினது 30 ரூபாய் மல்லிகை செடிகள் தான் இது எல்லாமே. ஒரு 100 ரூபாய் அது மாதிரி நம்ம வாங்கினோன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் செடிகள். ஆனால் இது 30 ரூபாய் செடி தான். இப்போ வாங்கின அப்புறம்தான் இதில் நிறைய தளிர் செடி கொஞ்சம் நிறைய பக்க கிளைகளோடு வளர்ந்துருக்கு. இப்போ அடுத்தடுத்தான வளர்ச்சிக்கு நம்ம தொடர்ந்து உரங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதுக்கான பலன் தாங்க தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குது. எல்லா செடிகள்லேயுமே புது தளிர் பாருங்கள். இந்த செடியில் சின்ன சின்னதாக அந்த அந்த வெளியே அந்த புது தளிர்கள் தெரியுது. இப்போ அடுத்தடுத்தாக பார்த்திங்கன்னா இந்த தளிர்களுமே பெருசாகிடுச்சுன்னா செடி நல்லா அடர்த்தி கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா மேல் நோக்கி செடியை வளர வைக்கலாம். முதல்ல நல்லா அடர்த்தி ஆகிற வரையும் நம்ம மேலே நல்லா நீட்டாக வளர்ந்துட்டுருக்க கிளையை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா செடி இந்த மாதிரி புது தளிர் நல்லா செடி அடர்த்தி ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த வெங்காயத்தோல், பூண்டு தோலியும் உரமாக கொடுத்துட்டே வாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.